சிவபெருமான காளியும் ஆடுனாங்க. ஆனா அது போட்டி இல்ல. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே உடம்பா அர்த்தநாரீஸ்வரராக அவர் அந்த நடனத்தை ஆடினார். அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற போது தட்சனுடைய சாபத்தால் நீ தேய்ந்து போக கடவாய் என்று தட்சன் சொன்ன சாபத்தால் தேய்ந்து போக ஆரம்பித்த சந்திரன் ஓடி வந்து சிவபெருமான் கால்ல விழுந்தான். சிவபெருமானே, தட்சன் எனக்கு சாபம் கொடுத்துட்டான், நான் தேஞ்சு போயிடுவேன் சாபம் கொடுத்துட்டான், நான் தேஞ்சுகிட்டே இருக்கேன், என்னை காப்பாத்து. சிவபெருமான் பார்த்தான், அப்படியா தட்சன் நீ தேஞ்சு போன சாபம் கொடுத்தானா, சரி அதை மாத்த முடியாது, ஆனா நீ வளர்வ, நான் அதுக்கு உதவி பண்றேன்னு கால்ல விழுந்த சந்திரனை அப்படியே தூக்கி தலையில வச்சானா சிவபெருமான். கால்ல விழுந்த சந்திரனை அப்படியே தூக்கி தலையில வச்சானா சிவபெருமான். இனிமே நீ தேய மாட்டடா, நீ வளருவ, நான் உன்னைய பாத்துக்கிறேன்னு சொன்னானா. ஏன் காலை தூக்கி தலையில வச்சார் தெரியுமா? பார்வதிக்கு போட்டியா இல்ல, கால்ல விழுந்து தேஞ்சுக்கிட்டே இருக்கான் சந்திரன், விட்டா ஒரேடியா காணா போயிடுவான், அதனால தூக்கி தலையில வச்சா சிவபெருமான். பார்வதி பார்த்தா இதை என்னால பண்ண முடியாது பான்னா. எதை கால்ல விழுந்தவன தலையில வைக்கிறியடா, அந்த காருண்யம் எனக்கு இல்லன்னு சொன்னாலே தவிர காலை தூக்கி என்னால தலையில வைக்க முடியாதுப்பான்னு காளி சொல்லல.